வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. என்னதான் சக்கரை பொங்கலை நம்ம விதவிதமாக செஞ்சோம்னாலும் கோயிலில் கொடுக்குற அந்த சக்கரை பொங்கல் பிரசாதமே தனி டேஸ்ட்டு தான். நம்ம கோயிலுக்கு போனோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று நிதானமாக அந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம். அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல நெய் மணத்தோட. இன்றைக்கி நம்ம அந்த கோயிலில் செய்கிற அதே சக்கரை பொங்கலை அதே டேஸ்ட்டில் மணக்க எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி சாப்பாட்டு அரிசியாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை தண்ணியில் 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கருங்கிறதுனால நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா 5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டிஃபன் அரிசி சேர்த்திங்கன்னா கூட 2 விசில் விட்டுக்குங்க. இப்போ சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது தேவையான அளவு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு. கிஸ்மிஸ் பழம் நல்லா இந்த மாதிரி உப்பலாக வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம வெல்லத்தையும் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம். அதனால் அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கணும். பாகு வெல்லமாக இருந்தால் தான் அந்த சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து சாதம் நல்லா குழஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். பொன்னி அரிசிங்கிறனால சாதம் நல்லா குழைவாக தான் இருக்கும், இருந்தாலும் கரண்டினாலையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். டிஃபன் அரிசி அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மத்துனால இதை சாதத்தை நல்லா குழைவாக மசிச்சு விட்டுக்குங்க. சாதத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதமும் இந்த வெள்ளைக்கரைசலும் நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டினால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசலும் சாதமும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா குழைவாக வந்துருச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த வெள்ளைக்கரைசல் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கரெக்டான அந்த பதத்தில் இருக்குது. இப்போ இந்த டைம் நம்ம மீத பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதையும் சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும். பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். அதே மாதிரி அதை முழுசாக போடாமல் கையினால் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு தான் அதில் சேர்த்து விட்டுக்கணும். கடைசியாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த கோவில் பொங்கல் அப்படின்னாவே நெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கோவில் சக்கரை பொங்கல் சுட சுட நல்ல நெய் மணத்தோட ரெடியாக இருக்குது. கோயிலில் போய் சாப்பிட்ற அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் சக்கரை பொங்கல் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.